ஒரு அப்பா புள்ள கேட்காமலாம் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருந்தா விளங்குமா? 20 வயசுல இனிப்பு நீர் வந்துடும். அவர் நல்லவர், நம்மை நேசிக்கிறார், நமக்கு நன்மை செய்ய முடிய விரும்புகிறார். ஆனா சில நேரத்தில் நம்ம கேட்பது உடனடியாக நடக்காமல் போகும் பொழுது, காத்திரு, வெயிட் பண்ணி நான் செய்வேன்னு நம்மளை காக்க வைக்கும் பொழுது, அவர் கெட்டவர் என்பது அர்த்தம் அல்ல. அவர் நல்ல தகப்பன். ஒரு உண்மையான அப்பா பிள்ளையை நேசிச்சா சிட்சிப்பார். He will discipline us because he wants something in you to change. நீ நல்லா இருக்கணும், அதுக்கு நான் உன்னைய சில விஷயங்களை பாதையில் நடத்தினா தான் நான் உன்னை உருவாக்க முடியும். ஒரு காலத்துலங்க ஒரு 20-23 வயசுலாம் ரொம்ப ஒரு பொருளாதார ஃபைனான்ஸ் பண பிரச்சனை இருக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக வர்ற மாதிரி செஞ்சதான் நல்லா இருக்காத, கஷ்டப்படுத்தி நடத்துறீங்களே அப்படின்னு புலம்பி இருக்கிற ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு, நான் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல உன்னை வைக்கிறதுக்கு நீ பல காரியங்கள் செய்ய திறன்பட்டவனாக இருக்கணும். நான் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல உன்னை வைக்கிறதுக்கு நீ எல்லாவற்றையும் யோசித்து கையாளக்கூடிய திறன் பெற்றவனாக இருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் என்னை அழுத்தி என்னை புடமிட்டு உருவாக்கலைன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற இடத்துல நிற்கவும் வாய்ப்பு இல்லை. இதுக்கு பிறகு என்னை கொண்டு வைக்கப்பட்ட இடத்துல நான் போய் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உடம்பெல்லாம் ஸ்கின்ல ரத்தம் வடியும். blood will just come out of the skin, you know. போய் பார்க்குற சும்மாலுமே அவ்வளோ துறவாக இருந்துச்சு, அவ்வளோ வேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கை இதில் நடுவில் பொழந்து ரத்தமும் சலமும் வருது. ப்ரே பண்ணலாம் அவங்களுக்கு. நல்லா போச்சு, நல்லா போச்சு, சுத்தமாகிடுச்சு. நம்மட்டாங்க அம்மா கேட்டு பாருங்க, அப்படியாக ஆண்டவர் ஆனால் சுகபத்திரமா இருக்கான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அண்ணா பாஸ்டர், என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போகிறாங்க. நேற்று நான் ஜோம் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட். ஸோ நான் போகிறேன், அந்த ஸ்கேனில் நான் பார்க்குறேன், என்கிட்ட அந்த கட்டி இல்லை என் வயிற்றுல. டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு, எங்கம்மா அவ்வளோ பெரிய 7 cm கட்டி இருந்துச்சு, எங்கே போச்சு அப்படின்னு. நான் அப்படி முழிக்கிறேன், உண்மையா பொய்யான்னு. நான் ஸ்கேன் பார்க்கணும் சொன்னேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ பார்க்குற ஒரு கட்டி கூட இல்லை. இயேசு கிட்ட ஒருத்தன் வந்தா ஆண்டவர் அவனை சும்மா அனுப்ப மாட்டாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் அனுப்புவாரு. If you come to Jesus, he will not send you empty handed. God will definitely do something wonderful. The power of God will touch you. It will make something new in you. Hallelujah.